ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் எரித்து சாம்பலாக்கப்பட்ட 2 கிறிஸ்தவ குடும்பங்கள். சத்தீஸ்கர் மாநிலத்தில் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால் அங்குள்ள 2 குடும்பங்களை அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் கடுமையாக தாக்கி அவர்களது வீட்டில் இருந்த முக்கிய ஆவணங்களையும் எரித்து அவர்களை அந்த கிராமத்தை விட்டு வெளியேற வலியுறுத்தியுள்ளனர். இந்த செய்தியானது கிறிஸ்தவ மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தின் நாராயண்பூர் மாவட்டத்தில் உள்ள விக்னார் என்ற கிராமத்தில் தான் இந்த கொடுமையான நிகழ்வு அரங்கேறி இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த 2 குடும்பத்தாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதன் காரணமாக அவர்கள் அந்த கிராமத்தில் பாரம்பரியமாக நடக்கும் சடங்குகளை கைவிட்டனர். இதன் காரணமாக அந்த கிராமத்தில் உள்ள மற்ற குடும்பங்களும் இவர்களுக்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்பட்டது. இந்த விவகாரத்தை சமாதானமான முறையில் பேசி தீர்க்க முற்பட்ட போதும் இந்த விவகாரம் முடிவுக்கு வரவில்லை. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பாக அந்த கிறிஸ்தவ வீட்டுக்குள் நுழைந்த அந்த கிராம மக்கள் அங்குள்ள கிறிஸ்தவர்களை மிக கடுமையாக தாக்கியுள்ளனர். அதில் காயமடைந்த மக்கள் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் அவர்கள் வீடுகளில் சேமித்து வைத்திருந்த உணவுப் பொருட்களையும் முக்கிய ஆவணங்களையும் தீ வைத்து எரித்துள்ளனர். அந்த 2 கிறிஸ்தவ குடும்பங்களையும் அந்த கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்னும் கோரிக்கையும் வைத்துள்ளனர். இதை குறித்து பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர் ஊடகத்திற்கு கொடுத்த பேட்டி ஒன்றில் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை எவ்வாறு பின்பற்றுகிறார்களோ அதே போன்று எங்களின் நம்பிக்கையை பின்பற்ற எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவத்தை விட்டு விலக மாட்டோம் என்று அவர் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி கிடைக்கும்படியாகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகள் விரைவில் நீங்கும்படியாகவும் நாம் நம் ஜெபங்களில் ஏறெடுப்போம்.